அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வந்து தமிழில் வந்து 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை வந்து தரவா தெளிவாக கரைச்சி குடிக்கணும். அப்படி நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95ல் 98, 99, 100 கூட எடுக்கலாம். ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை படிச்சீங்கன்னா 100 மார்க் கண்டிப்பாக. ஏன்னா 10th 12th தான் நம்ம 100க்கு 100 எடுக்கலாம். டிஎன்பிசி தேர்வுலே வந்து நம்ம 100க்கு 100 எடுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து படிக்கிற பொறுத்து தான் இருக்கு. படிக்கிற பொறுத்து அப்படின்னா வந்து நம்ம 6ஆவது புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயலையும் வந்து நம்ம தெளிவாக படித்து அதுலேருந்து நமக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத வந்து திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து எல்லாமே ரொம்ப எளிமையான ஒரு பாடத்திட்டம் தான். தமிழில் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து புரியாத ஒரு பாடம் கிடையாது. எல்லாம் ஒரு தடவை படித்தாவே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதனால வந்து தமிழை வந்து கண்டிப்பாக நல்லா படிங்க. தமிழில் 95க்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. அதனால் நம்மளும் வந்து தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறதுக்காக நம்மளும் வந்து 6, 7, 8, 9, 10 தமிழ் புத்தகத்தை வந்து வாசிக்க முயற்சி பண்ணுவோம். ஏற்கனவே 10ஆவது பாடம் 10ஆம் வகுப்பு தமிழ் பூரா நடத்தியாச்சு. இப்போ 9ஆம் வகுப்பு தமிழ் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு வாரத்திலும் நம்ம நடத்தணும்னு ஒரு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் வேகமாக நடத்திடுவோம். இல்லை அப்படின்னா எப்படியாவது முயற்சி பண்ணுவோம். நீங்கள் ஆனால் வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் உங்களோடது, ஏன்னா நீங்கள் தான் தேர்வு எழுத போகிறீங்க. அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க. 6, 7, 8, 9 டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு புக்கை நீங்கள் படித்தே ஆகணும். நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இல்லை ஒரு புக்கை நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். 9 இயல் தான் இருக்குது. அதனால வந்து சொல்லுன்னு ஒரு நாளைக்கு ஒரு புக்கு, ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு, அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு புக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தமிழை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை. இன்னைக்கு சக்ஸஸ் பண்ண கேண்டிடேட் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா எத்தனை சொல்லுவாங்க. இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா தேர்வுகளையும் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒருத்தரை பார்த்து நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. வேத வாக்கா வந்து நான் 6ஆவதுலேருந்து 10ஆவது இருக்க புத்தகத்தை தரவாக படித்தேன். அது தவிர வேறு எந்த கேள்வி அதில் இருக்க செய்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அது இப்போ இருக்க சிலபஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பயங்கரமான, அதாவது மாணவர்களுக்கு அது வந்து பயங்கரமான சிலபஸ். நமக்கு வந்து அது வந்து போட்டித் தேர்வில் படிக்கிறவங்களுக்கு வந்து சாதாரண சிலபஸ் தான். நம்ம டிகிரியெல்லாம் படிச்சுட்டு இந்த 10ஆவது புக்கை படிக்கிறது நமக்கு வந்து கடினம் கிடையாது. டிகிரியெல்லாம் படிச்சுட்டு பிஜியெல்லாம் படிச்சுட்டு 9ஆவது புக்கை படிக்கிறது நமக்கு கடினம் கிடையாது. ஆனால் 10ஆவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அது கடினமான ஒரு பகுதி. அது வந்து தமிழை பொறுத்தவரை கடினமான பகுதி கிடையாது. தமிழ்ன்றது வந்து ரொம்ப எளிமையான பகுதியாக என்ன வந்து 2 பாடலை மனப்பாடம் பண்ண போகிறோம், இலக்கணத்தை தெரிஞ்சுக்க போகிறோம், அப்போ துணைப்பாடம் 2 கதையை படிக்க போகிறோம், ஒரே நிலையில் கேள்வி. அது முதல் நாள் தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் 2ஆம் தாள்னு இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு தமிழையும் இங்கிலீஷையும் நிறைய எழுதணும். இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க. அதையும் வந்து அரசு வந்து ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் மாற்றி தமிழ்லையும் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு முழுமையான தமிழறிவு பெறுவதை இப்போ வந்து குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து மாற்றணும். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து வழக்கத்தில் இருக்க மாதிரி முதல் தாள் 2ஆம் தாள், ஏன்னா 2 தமிழ் மொழியை நல்லா தரவாக நம்ம படிக்க தெரியணும், எழுத தெரியணும், பேச தெரியணும். அப்படின்றக்காக தமிழ் மொழியில் வந்து நம்ம படைக்கும் திறன் 2ஆம் தாளில் வந்து நம்ம கட்டுரை எழுதுவோம், கதையை எழுதுவோம். அப்படின்லாம் எழுதும்போது நம்மளா வந்து சொந்தமாக எழுதுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே 2ஆம் தாள், இங்கிலீஷ்லேயே செகண்ட் பேப்பர்ன்றது நம்ம கிராமர். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே லிமிட்டட் சிலபஸாக கொடுத்து ஒரே பேப்பராக இருக்கனால 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அது சாதாரணமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து குரூப் 4 தேர்வில் வந்து நமக்கு வந்து தமிழில் 95 மதிப்பெண்கள் மேலே பெறுவதற்கு நம்ம 6ஆவது, 7ஆவது, 8ஆம், 10ஆம் புக்கை தரவாக படிக்கிறதுக்கு இப்போ 9ஆம் வகுப்பில் வந்து நம்ம வந்து மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அந்த 9 இயலில் வந்து நம்ம வந்து 2ஆவது இயலில் வந்து நம்ம என்ன நடத்தியிருக்கோம் அப்படின்னா 2ஆவது இயல் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு உரைநடை நீரின்றி அமையாத உலகு, அதே ஒரு கவிதை பட்டமரம், அது மட்டும்தான் நடத்தியிருக்கோம். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து பெரிய புராணம். ஏன்னா நேற்று நடத்தலாம் அப்படின்னா நேற்று நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு வந்து 2ஆவது இயலை வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து நேற்று வந்து பட்டமரம் அப்படின்றத வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் வந்து அப்புறம் வந்து அதையும் வாசிக்கும்ல. அதை இப்போ வந்து 2ஆம் இயல் இன்னைக்கு வந்து 9ஆம் வகுப்பு 2ஆவது இயலில் வந்து பட்டமரம் அப்படின்ற ஒரு கவிதை. இந்த பட்டமரம் வந்து கவிஞர் தமிழ் ஒளி. அதாவது 2ஆவது இயலில் வந்து நீரின்றி அமையாத உலகின் உரைநடை படித்தாச்சு.